Blessing and the Bread Sacrament Prayer. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of Thy Son, and witness unto Thee, O God, the Eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep His commandments which He has given them, that they may always have spirit to be with Him. Amen. Blessing on the water. O God, the Eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the Eternal Father, that they do always remember Him, that they may have spirit to be with Him. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கு இருக்கிற யாவுடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்ற நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுவதாய் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not to temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Ephesians chapter 6 verse 1 to 24. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 24 வசனம் வரை. வசனம் 1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், அது நியாயம். Children, obey your parents in the Lord, for this is right. வசனம் 2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் honor the father and the mother, which is the first commandments with promise. வசனம் 3. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. That is, may be well and with thee, and thou mayest live long and the health. வசனம் 4. பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. And your fathers and provoke not your the children to work, but and bring them up in the nature and the abandonation of the Lord. வசனம் 5. வேலைக்காரர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கும் கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படியே உங்கள் எஜமானனாய் இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கவடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து. Servants, be the obedience to them that are you are the masters according to the flesh, with fear and the trembling in the singleness of your the heart, as unto Christ. வசனம் 6. மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்யுங்கள். Not with the eye service as a man pleasures,
but as the servants of the Christ, doing the will of the God from the heart. அதனமேல் அடிமையானவனாலும் சுயாதீனம் உள்ளவனாலும் அவனவன் செய்கிற நன்மைக்கேற்ற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து, with good will in doing so, as to the Lord and not to man. வசனமிட்டு மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்லதோடு ஊழியம் செய்யுங்கள். Knowing that whatsoever good things any man doeth, the same shall he receive of the Lord, whatever he be band of free. வசனம் 9. எஜமான்களே, இப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பச்சதாபம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். And ye ministers do the same things unto them, for brings threatening, and knowing that your master also is in the heaven, neither is there the respect of the presence with him. வசனம் 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Finally, my brethren, be strong in the Lord and in the power of the might. வசனம் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். Put on the whole armor of God, that he may be able to stand against the wills of the devil. வசனம் 12. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. For we wrestle not against flesh and the blood, but against the principalities, against the power, and against the ruler of the darkness of this world, and against spiritual wickedness in high place. வசனம் 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். Wherefore take unto you the whole armor of God, that ye may be able to withstand in the evil day, and having done all to stand. வசனம் 14. சத்தியம் என்னும் கச்சையும் உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தையும் தரித்தவர்களாயும் stand therefore, having your loins girt about with truth, and having and the breastplate of righteousness. வசனம் 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையும் காலணியில் எடுத்து தொடுத்தவர்களாயும், and you are the first with the preparation of the gospel of the peace. வசனம் 16. பொல்லாங்கு ஏயும் அக்கினி ஸ்தரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். Above all things the shield of faith, wherewith he shall be able to quench all the fear direct of the wicked. வசனம் 17. இரட்சியமென்னும் தலைச்சீரையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். And take the helmet of the salvation and the sword of the Spirit, which is the word of the God. வசனம் 18. இந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலேயே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
விழித்து கொண்டிருங்கள். praying always with all prayer and supplications the Spirit, and watching were there unto with all perseverance and the supplications for all saints. வசனம் 19. சுவிசேஷத்திற்காகவே சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் இதை பற்றிய பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. And for me the utterance may be given unto me, that I may open my mouth boldly to make known the mystery of the gospel. வசனம் 20. நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். For which I am and the ambassador in bands, that and therein I may speak boldly as I hover to speak. வசனம் 21. அன்றியும் எனக்காக தைரியங்களும் என் சுவச்செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீத்துக்கு உங்களுக்கு அறிவிப்பேன். But that he also make know my affairs, and now I do teach and a beloved brother and the faithful ministry in the Lord, and shall make known to you all things. வசனம் 22. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்திலே அனுப்பினேன். whom I have stand unto you for the same purpose, that I might know your affairs, and that he might comfort your heart. வசனம் 23. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் சுவிசேஷத்தோடு கூடிய அன்பு உண்டாவதாக. Peace be the brethren, and love with the faith from the God the Father and the Lord Jesus Christ. வசனம் 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். Grace be with all them that love you, the Lord Jesus Christ, in sincerity. Amen. To the Ephesians write from the Rome by the Trigus. Come follow me books. ஆபிரகாமின் புத்தகம் ஜோசப் ஸ்மித் எழுதிய பாப்பிரஸ் புத்தகத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. எகிப்தின் கல்லறைகளிலிருந்து நம் கைகளில் விழுந்த சில பண்டைய பதிவுகளின் மொழிபெயர்ப்பு. ஆபிரகாம் எகிப்தில் இருந்தபோது எழுதியது ஆபிரகாமின் புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. இது அவரது சொந்த கையால் எழுதப்பட்டது. பாப்பிரஸில் அத்தியாயம் 1. ஆபிரகாம் முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை நாடுகிறார். கல்தேயாவில் பொய்யான ஆசாரியர்களால் அவர் துன்புறுத்தப்படுகிறார். யெகோவா அவரை காப்பாற்றுகிறார். எகிப்தின் தோற்றம் மற்றும் அரசாங்கம் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. 1. கல்தேயர்களின் தேசத்தில், என் பிதாக்களின் வாசஸ்தலத்தில் ஆபிரகாமாகிய நான் வேறொரு வசிப்பிடத்தை பெறுவது அவசியம் என்று கண்டேன். 2. மேலும் எனக்கு அதிக மகிழ்ச்சியும் அமைதியும் ஓய்வும் இருப்பதைக் கண்டறிந்து பிதாக்களின் ஆசீர்வாதங்களையும் அதை நிர்வகிக்க நான் நியமிக்கப்பட வேண்டிய உரிமையையும் நாடினேன். நான் நீதியை பின்பற்றுபவனாக இருந்து மிகுந்த அறிவை பெற்றவனாகவும் நீதியை பின்பற்றுபவனாகவும் அதிக அறிவை பெற்றவனாகவும் அநேக தேசங்களுக்கு தகப்பனாகவும் சமாதான பிரபுவாகவும் இருக்க விரும்பி அறிவுரைகளை பெற்று தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள விரும்பி
நான் ஒரு உரிமையுள்ள வாரிசாக, பிரதான ஆசாரியனாக, பிதாக்களுக்குச் சொந்தமான உரிமையை பெற்றவனாக ஆனேன். 3 இது பிதாக்களிடமிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அது பிதாக்களிடமிருந்து, காலத்தின் தொடக்கத்திலிருந்தே, ஆம், தொடக்கத்திலிருந்தே, அல்லது பூமியின் அஸ்திவாரத்திற்கு முன்பே, தற்போதைய காலம் வரை, முதற்பேறானவரின் அல்லது முதல் மனிதனின் உரிமை. அதாவது ஆதாம் அல்லது முதல் தந்தை, பிதாக்கள் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்டது. 4 சந்ததியை பற்றிய பிதாக்களுக்கு கடவுள் நியமித்தபடி, ஆசாரியத்துவத்திற்கு என்னை நியமிக்கும்படி நான் தேடினேன். 5 என் பிதாக்கள் தங்கள் நீதியையும், புறஜாதிகளின் தெய்வங்களை வணங்கும்படி, தங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பரிசுத்த கட்டளைகளையும் விட்டு விலகி, என் சத்தத்தை கேட்க முற்றிலும் மறுத்துவிட்டார்கள். 6 அவர்களுடைய இருதயங்கள் தீமை செய்ய தூண்டப்பட்டு, எல்கேனாவின் தேவனிடத்திலும், லிப்னாவின் தேவனிடத்திலும், மஹ்மக்ராவின் தேவனிடத்திலும், கோராசின் தேவனிடத்திலும், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் தேவனிடத்திலும் முழுமையாக திரும்பினார்கள். 7 ஆகையால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை இந்த ஊமை விக்கிரகங்களுக்கு பலியிடுவதில் புறஜாதிகளின் பலியிடுதலுக்கு தங்கள் இருதயங்களை திருப்பி, என் சத்தத்திற்கு செவிசாய்க்காமல், எல்கேனாவின் ஆசாரியனுடைய கையினால் என் உயிரை பறிக்க முயன்றார்கள். எல்கேனாவின் ஆசாரியனும் பார்வோனின் ஆசாரியனே. 8 அந்த காலத்தில், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் ஆசாரியனே. கல்தேயா தேசத்தில் கட்டப்பட்ட பலிபீடத்தின் மேல், இந்த அந்நிய தெய்வங்களுக்கு பலியாக ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை பலியிடுவது வழக்கம். 9 எகிப்தியர்களின் முறைப்படி, ஆசாரியர் பார்வோனின் தேவனிடத்திலும், ஷாக்ரேலின் தேவனிடத்திலும் ஒரு பலியைச் செலுத்தினார். இப்போது ஷாக்ரேலின் தேவன் சூரியன். 10 போத்திபாரின் மலை என்று அழைக்கப்படும் மலையின் அருகே, ஒலிஷீமின் சமவெளியின் உச்சியில் நின்ற பலிபீடத்தின் மீது பார்வோனின் ஆசாரியன் ஒரு குழந்தையின் நன்றியறிதல் பலியைச் செலுத்தினான். 11 இந்த ஆசாரியன் ஒரே நேரத்தில் இந்த பலிபீடத்தின் மீது 3 கன்னிப்பெண்களை பலியிட்டான். அவர்கள் காமின் இடுப்பிலிருந்து நேரடியாக வந்த அரச வம்சாவளியைச் சேர்ந்த ஒனிதாவின் மகள்கள். இந்த கன்னிப்பெண்கள் தங்கள் நல்லொழுக்கத்தின் காரணமாக பலியிடப்பட்டனர். அவர்கள் மரத்தாலோ கல்லாலோ செய்யப்பட்ட தெய்வங்களை வணங்குவதற்கு தலைவணங்க மாட்டார்கள். எனவே அவர்கள் இந்த பலிபீடத்தின் மீது கொல்லப்பட்டனர். அது எகிப்தியர்களின் முறைப்படி செய்யப்பட்டது. 12 இந்த பலிபீடத்தின் மீது அந்த கன்னிப்பெண்களைச் செய்தது போல் என்னையும் கொல்லும்படி ஆசாரியர்கள் என் மீது வன்முறையை பிரயோகித்தார்கள். இந்த பலிபீடத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள, இந்த பதிவின் தொடக்கத்தில் உள்ள பிரதிநிதித்துவத்திற்கு நான் உங்களை குறிப்பிடுவேன். 13 அது கல்தேயர்களிடையே இருந்ததைப் போன்ற ஒரு படுக்கையின் வடிவத்தில் செய்யப்பட்டது. அது எல்கேனா, லிப்னா, மஹ்மக்ரா, கோராஸ் ஆகிய தெய்வங்களுக்கு முன்பாகவும், எகிப்தின் ராஜாவான பார்வோனின் தெய்வத்திற்கு ஒத்த ஒரு கடவுளுக்கு முன்பாகவும் நின்றது. 14 இந்த தெய்வங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு, ஆரம்பத்தில் இருந்த உருவங்களில் அவற்றின் பாணியை நான் உங்களுக்கு கொடுத்தேன். கல்தேயர்களால் ரஹ்லீனோஸ் என்று அழைக்கப்படும் இந்த வகையான உருவங்கள் ஹைரோகிலிபிக்ஸை குறிக்கின்றன. 15 அவர்கள் என்னை பலியிட்டு என் உயிரை பறிக்க என் மீது கைகளை உயர்த்தியபோது, இதோ நான் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தினேன். கர்த்தர் அதை கேட்டார். அவர் சர்வவல்லவரின் தரிசனத்தால் என்னை நிரப்பினார். அவருடைய சமூகத்தின் தூதன் என்னருகில் நின்று உடனடியாக என் கட்டுகளை அவிழ்த்துவிட்டார். 16 அவர் எனக்கு சத்தமிட்டார், ஆபிரகாம், ஆபிரகாம், இதோ என் நாமம் யெகோவா, நான் உன்னை கேட்டு உன்னை விடுவிக்கவும் உன் தகப்பனுடைய வீட்டிலிருந்தும் உன் எல்லா சொந்தக்காரரிடத்திலிருந்தும் நீ அறியாத அந்நிய தேசத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லவும் இறங்கி வந்தேன்.
17 எல்கேனாவின் தேவனையும் லிப்னாவின் தேவனையும் மஹ்மக்ராவின் தேவனையும் கோராசின் தேவனையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் தேவனையும் வணங்கும்படி அவர்கள் தங்கள் இருதயத்தை என்னிடமிருந்து விலக்கினபடியினாலே இப்படி நடந்தது. ஆகையால் அவர்களை விசாரிக்கவும், என் மகனாகிய ஆபிரகாமே, உன் ஜீவனை பறிக்க உனக்கு விரோதமாக தன் கையை உயர்த்தினவனை அழிக்கவும் நான் இறங்கி வந்தேன். 18 இதோ, நான் உன்னை என் கையை பிடித்து நடத்துவேன், உன்னை என் நாமத்தை உன்மேல் வைக்கும்படிக்கு உன்னை. Abraham. The Book of Abraham, translated from the papyrus by Joseph Smith, a translation of some ancient records that have fallen into our hands from the catacombs of Egypt. The writings of Abraham while he was in Egypt, called the Book of Abraham, written by his own hand, upon papyrus. Chapter 1. Abraham seeks the blessings of the patriarchal order. He is persecuted by false priests in Chaldea. Jehovah saves him. The origins and government of Egypt are reviewed. 1. In the land of the Chaldeans, at the residence of my fathers, I, Abraham, saw that it was needful for me to obtain another place of residence. 2. In finding there was greater happiness and peace and rest for me, I sought for the blessings of the fathers, and the right whereunto I should be ordained to administer the same. Having been myself a follower of righteousness, desiring also to be one who possessed great knowledge, and to be a greater follower of righteousness, and to possess a greater knowledge, and to be a father of many nations, a prince of peace, and desiring to receive instructions, and to keep the commandments of God, I became a rightful heir, a high priest, holding the right belonging to the fathers. 3. It was conferred upon me from the fathers. It came down from the fathers, from the beginning of time, yea, even from the beginning, or before the foundation of the earth, down to the present time, even the right of the firstborn, or the first man, who is Adam, or first father, through the fathers unto me. 4. I sought for mine appointment unto the priesthood according to the appointment of God unto the fathers concerning the seed. 5. My fathers, having turned from their righteousness, and from the holy commandments which the Lord their God had given unto them, unto the worshipping of the gods of the heathen, utterly refused to hearken to my voice. 6. For their hearts were set to do evil, and were wholly turned to the god of Elkanah, and the god of Libnah, and the god of Mamikra, and the god of Koresh, and the god of Pharaoh, king of Egypt. 7. Therefore they turned their hearts to the sacrifice of the heathen in offering up their children unto these dumb idols, and hearkened not unto my voice, but endeavored to take away my life by the hand of the priest of Elkanah. The priest of Elkanah was also the priest of Pharaoh. 8. Now, at this time it was the custom of the priest of Pharaoh, the king of Egypt, to offer up upon the altar which was built in the land of Chaldea, for the offering unto these strange gods, men, women, and children. 9. And it came to pass that the priest made an offering unto the god of Pharaoh, and also unto the god of Shagril, even after the manner of the Egyptians. Now the god of Shagril was the sun. 10. Even the thank offering of a child did the priest of Pharaoh offer upon the altar which stood by the hill called Potiphar's hill, at the head of the plain of Olishem. 11. Now this priest had offered upon this altar 3 virgins at one time, who were the daughters of Onita, one of the royal descent directly from the loins of Ham. These virgins were offered up because of their virtue. They would not bow down to worship gods of wood or of stone, therefore they were killed upon this altar. And it was done after the manner of the Egyptians. 12. And it came to pass that the priests laid violence upon me, that they might slay me also, as they did those virgins upon this altar. And that you may have a knowledge of this altar,
I will refer you to the representation at the commencement of this record. 13. It was made after the form of a bedstead, such as was had among the Chaldeans, and it stood before the gods of Elkanah, Libnah, Mamachra, Koresh, and also a god like unto that of Pharaoh, king of Egypt. 14. That you may have an understanding of these gods, I have given you the fashion of them in the figures at the beginning, which manner of figures is called by the Chaldeans Ralinos, which signifies hieroglyphics. 15. And as they lifted up their hands upon me, that they might offer me up and take away my life, behold, I lifted up my voice unto the Lord my God. And the Lord hearkened and heard, and he filled me with the vision of the Almighty, and the angel of his presence stood by me, and immediately unloosed my bands. 16. And his voice was unto me, Abraham. Abraham, behold, my name is Jehovah, and I have heard thee, and have come down to deliver thee, and to take thee away from thy father's house, and from all thy kinsfolk, into a strange land which thou knowest not of. 17. And this because they have turned their hearts away from me, to worship the god of Elkanah, and the god of Libnah, and the god of Mamachra, and the god of Koresh, and the god of Pharaoh, king of Egypt. Therefore I have come down to visit them, and to destroy him who hath lifted up his hand against thee, Abraham, my son, to take away thy life. 18. Behold, I will lead thee by my hand, and I will take thee, to put upon thee my name, even th. Amish books. நான் எப்போதும் இருந்த அதே நாட்டில் இருப்பது மிகவும் நல்லது, ஆனால் விளக்குகள் மற்றும் சத்தங்கள் மற்றும் வாசனைகள் கூட மிகவும் வித்தியாசமாக இருந்ததால் அது என்னை திசை திருப்பியது. வீட்டில் நீங்கள் கேட்கும் அதிக சத்தம் பக்கத்து பண்ணையிலிருந்து தப்பித்திருக்கக்கூடிய ஒரு பசுவின் முனகல். நியூயார்க்கில் இவ்வளவு சத்தம் மற்றும் செயல்பாடுகளுடன் இங்கு வசிக்கும் பெரும்பாலான மக்கள் ஒரு மாடு தெருவில் நடக்க ஆரம்பித்தால் கூட கவனிப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த செட் நான் இருந்த அறையில் பாதி மட்டுமே இருந்தது. மற்ற பாதி பெரும்பாலான மக்கள் இருக்கும் இடத்தில் இருந்தது. அதில் ஒரு கான்கிரீட் தளம், உலோக சாதனங்கள் மற்றும் உங்களை உட்கார அழைக்காத சங்கடமான மடிப்பு நாற்காலிகள் இருந்தன. 3 கேமராக்கள் பெய்லியை நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டன, ஒன்று ஒரு பாதையில் இருந்தது மற்றும் ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் நகர்ந்தது. மேலும் 2 சிறிய கேமராக்கள் முக்காலிகளில் வைக்கப்பட்டன. கேமராமேன் டெவன் ஒவ்வொரு சில வினாடிகளுக்கும் தனது சீரற்ற பேங்க்ஸை ஊத்தினார், மேலும் வெளிர் பழுப்பு நிற இழைகள் நூல் துண்டுகள் போல ஒரு கணம் காற்றில் தொங்கின. அது அவரை மிகவும் எரிச்சலூட்டும் போது அவர் ஏன் தனது தலைமுடியை அப்படி வளர்க்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அது ஃபேஷன் காரணங்களுக்காகத்தான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என்னுடைய அமிஷ் உணர்வுகளால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நடைமுறை மற்றும் எளிமையான உடைகளை ரசிக்கும் வகையில் நான் வளர்க்கப்பட்டேன். Very well that I was in the same country as I always was, but the lights and noises and even the smells were so different that it drove me to distraction. At home, the most noise you would hear was the moo of a cow that might have escaped from a neighboring farm. With all the noise and activity in New York, I didn't know whether most of the people living here would even notice if a cow started walking down the street. The set was only half of the room that I was in. The other half was where most of the people were. It had a concrete floor, metal fixtures, and uncomfortable folding chairs that didn't invite you to sit at all. 3 cameras were pointed at Bailey. One was on a track and moved every few minutes. 2 other smaller cameras were placed on tripods. Tevin, the cameraman, blew his uneven bangs out of his eyes every few seconds.
and the light brown strands dangled in the air for a moment like pieces of thread. It made me wonder why he would grow his hair that way when it so obviously annoyed him. I'm sure it was for fashion reasons, something that my Amish sensibilities couldn't quite grasp. I was raised to appreciate practical and plain dress. Piano books. வலுவான உச்சரிப்பு அளவில் உள்ள ஒவ்வொரு உச்சரிப்பும் முக்கியமானது, ஆனால் முதல் உச்சரிப்பு, வலுவான உச்சரிப்பு, மிகவும் கவனிக்கத்தக்கது. இது அதிக தீவிரத்துடன் உணரப்பட்டாலும், அது அதிக அளவில் இசைக்கப்படுவதில்லை அல்லது பாடப்படுவதில்லை. 6 பின்வரும் வரிகளில் உள்ள உச்சரிப்புகளை கைதட்டி, வலுவான உச்சரிப்புகளை வலியுறுத்துங்கள். ஒரு பாடலை கேட்கும்போது, வலுவான உச்சரிப்புகளை கேட்க அல்லது உணர முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் பட்டை எண்ணெய் அல்லது ஒரு அளவீட்டிற்கு உச்சரிப்புகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்கலாம். ஒரு அளவீட்டில் உள்ள வலுவான உச்சரிப்பு என்பது ஒரு அளவீட்டின் முதல் உச்சரிப்பு என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால், அடுத்த வலுவான உச்சரிப்பை நீங்கள் உணரும் வரை உச்சரிப்புகளை எண்ணுவதை தொடரவும். ஒரு படைப்பின் அல்லது பியானோ வாசிக்கும் ஒருவரின் பதிவை கேளுங்கள். தாள உச்சரிப்பை உணர முடியுமா? அது வேகமானதா அல்லது மெதுவானதா? வலுவான உச்சரிப்பை வலியுறுத்தி தாளத்தை கைதட்டி அளவீட்டின் மேல் எண்ணை கண்டுபிடிக்க உச்சரிப்புகளை எண்ணுங்கள். கற்றல் குறிப்புகள் மற்றும் தாளம் குறிப்புகளுக்கு தாள பெயர்களை பயன்படுத்துதல். இசையில், உச்சரிப்புகள் குறிப்புகளால் குறிக்கப்படுகின்றன. பல வகையான குறிப்புகள் உள்ளன, மேலும் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மதிப்பை அல்லது வெவ்வேறு எண்ணிக்கையிலான உச்சரிப்புகளை பெறுகின்றன. ஒரு குறிப்பு பெறும் உச்சரிப்புகளின் எண்ணிக்கையை தீர்மானிக்க, அளவீட்டின் கீழ் எண்ணை பாருங்கள். எண் 4 ஆக இருந்தால், குறிப்புகள் பின்வரும் மதிப்புகளைக் கொண்டுள்ளன. கால் குறிப்பு Q ஒரு உச்சரிப்புக்கு சமம். அரை குறிப்பு H 2 உச்சரிப்புகளுக்கு சமம். உள்ளிடப்பட்ட அரை குறிப்பு H 3 உச்சரிப்புகளுக்கு சமம். முழு குறிப்பு W 4 உச்சரிப்புகளுக்கு சமம். அளவீட்டின் கீழ் எண் 4 ஆக இல்லாதபோது, இந்த குறிப்புகள் வெவ்வேறு மதிப்புகளைக் கொண்டுள்ளன. இந்த வெவ்வேறு மதிப்புகளில் சிலவற்றை பின்னர் படிப்போம். ஒவ்வொரு வகை குறிப்பையும் குறிக்கும் தாள பெயர்களை பயன்படுத்தி நீங்கள் தாளங்களை படிக்க கற்றுக்கொள்ளலாம். இந்த தாள பெயர்களில் சிலவற்றை விளக்கப்படம் காட்டுகிறது. ஒவ்வொரு குறிப்பின் முதல் உச்சரிப்பை குறிக்க டா என்று சொல்லுங்கள். மற்ற உச்சரிப்புகளை குறிக்க ஆ என்று சொல்லுங்கள். குறிப்பு பெயர் காலாண்டு குறிப்பு அரை குறிப்பு புள்ளியிடப்பட்ட அரை குறிப்பு முழு குறிப்பு உச்சரிப்புகள் 1, 2, 3, 4 குறிப்பு QHHW தாளப்பெயர் டா டா ஆ ஆ டா ஆ ஆ ஆ. முடிஞ்சுது. புக்ஸ், ஆம்ஸ்லெட் புக்ஸ். அறிவாலயத்துக்குள்ள நான் போகும் எளிதான வார இரவுகள். நீங்கள்
ஆர்டர் செய்ய வேண்டிய நேரத்தை விட குறைந்த நேரத்தில் புதிய மற்றும் சுவையான இரவு உணவு தயாராகவும். முட்டை, அதுக்கப்புறம் ஸ்ப்ரைட் பொட்டேட்டோவா அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பிளை வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருக்காங்க. ஆப்பிள், வெங்காயத்தெல்லாம் போட்டு ஒரு பருப்பு. டெல் டெக்னாலஜியில் நவ்க்கு வரவேற்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலைக்கும் புதுமையான வழங்குதல் உங்களுடையது உட்பட எவ்வளவு பணத்தையும் எதற்காக செலவிடுவாய்? நீங்கள் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு சாதனையை கண்ணாடி ஜாடையில் இருந்து முயற்சிக்கிறோம். எது தினத்தில் கடவுள் நான் 800 ஏர்ன் பண்ணிக்கிறப்ப கொடுத்தாரு ஊபரில். ஏர்ன் பண்ணனால கடைசி நேரத்தில் கடவுள் என்னோட பேசினாங்க ஸ்பிரிச்சுவலாக. நம்ம எப்போயுமே மாமிசத்தின் பிரகாரமாக யோசிக்கக்கூடாது, எல்லாம் ஆவியின் பிரகாரமாக யோசிக்கணும் அப்படின்னு சொன்னார். வேத வசனத்தில் முக்கியமாக குறிப்பிடக்கூடியது அன்பு இதை காட்டுதுன்னா ஒரு குடும்பத்தை காட்டுது, குடும்பம் இதை காட்டுதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுது எப்படின்னு பல விதமாக எனக்கு எடுத்து இந்த தினத்தில் என்னோட பேசினார் ஆவியானவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நேற்று ஃபுல்லான கோல்டு தாங்க முடியல. இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஒத்தில பேச கொடுத்துருக்கேன். நன்றி. பாய்.